வார்ம் கிரீட்டிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேணுகா திருவேங்கடம். என்னுடைய எல்லா வீடியோக்களும் ஃபேமிலி லாவை மையப்படுத்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற விதத்துல ஃபேமிலி லாஸ்ல இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, அது ரிலேட்டடான லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத பத்தி தான் வெளியிட்டிருக்கேன். இந்த வீடியோஸை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிறைய நேயர்கள் என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஃபாரின்ல இருக்கேன், என்னோட சிஸ்டரோ ஃப்ரெண்டோ ஃபாரின்ல இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு கேஸ்க்கும் ஒவ்வொரு வாய்தாவுக்கும் உங்களால வர முடியல, சோ பவர் ஏஜென்ட் வச்சு வழக்க நடத்த முடியுமா, அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இதுக்கு, அதை நான் படிச்சு டீகோட் பண்ணிட்டு நான் இதை உங்களுக்கு சொல்றேன். இந்த பொதுவா வந்து ஃபேமிலி கோர்ட்ல பார்ட்டி இன் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கணவன் மனைவி 2 பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை தான் அதுல பேச போறோம். ஆனா இப்ப கணவன் வந்து வெளிநாட்டுல இருக்காரு, இந்தியாவை விட்டு அவர் வெளிநாட்டுல இருக்கிறாரு, ஒவ்வொரு வாய்தாவுக்கும் அவர் வந்து இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவருக்கு அந்த வழக்க பத்தின உண்மை, அந்த வழக்குடைய உண்மைத்தன்மை யார் யாருக்கு தெரியும்? யூஸ்வலா அவருடைய குடும்பத்துல இருக்கவங்களுக்கு தெரியும். அவரோட அண்ணனோ தம்பியோ மாமாவோ அத்தையோ அப்பா அம்மா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கிறவங்க யாரையாவது ஒருத்தரை அவர் வந்து பவர் ஏஜென்ட்டா அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு இந்த வழக்க பத்தின உண்மைகள் தெரிஞ்சிருக்கணும், அவங்கள வந்து பவர் ஏஜென்ட்டா அவரால் அப்பாயிண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி பவர் ஏஜென்ட்டா அப்பாயிண்ட் பண்றவங்கள அவர் என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து ஒரு பெட்டிஷன் தாக்கல் செய்யணும். அந்த பெட்டிஷனை அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க சப்போஸ் யூஎஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஎஸ்க்கு அனுப்பி அங்க இருக்கிற அந்த பெட்டிஷன், அந்த பவர் பெட்டிஷன் இருக்கு இல்லையா, அந்த பெட்டிஷனை அங்க இருக்கிற நோட்டரி பப்ளிக் கிட்ட அவர் வந்து எல்லா பேஜ்லயும் சைன் வாங்கணும். சைன் வாங்குறப்போ அந்த நோட்டரி பப்ளிக்கு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வந்து எக்ஸ்பைரி ஆகப்ப நம்ம டிரைவிங் லைசன்ஸ்ல இந்த தேதியோட இந்த டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகுதுன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த நோட்டரி பப்ளிக்கு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் எக்ஸ்பைரி ஆயிருக்க கூடாது. எக்ஸ்பைரி ஆகாம அவர்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கி அதை வந்து அவங்க கவர்ல வச்சு ஒரு கொரியர் மூலியமாவோ இல்ல போஸ்ட்லயோ அவங்க இந்தியால யாருக்கு பவர் ஏஜென்ட்டா அவங்க அப்பாயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க சிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்க சிஸ்டருடைய அட்ரஸ்க்கு அதை அனுப்பணும். அந்த சிஸ்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லெட்டர் வந்தோடனே அந்த லெட்டர்ல ஓரமா கட் பண்ணிட்டு அந்த கவரை ஜாக்கிரதையா வச்சுக்கணும். அந்த கவரை ஜாக்கிரதையா வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற அவங்க இருக்கிற அந்த ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ், அந்த ஏரியாவுக்கு எந்த ரிஜிஸ்ட்ரார் அப்ளை ஆகுமோ அந்த சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல போய் அந்த லெட்டரை அவங்க வந்து அட்ஜுடிகேட் பண்ணணும். அதாவது நான் பவர் ஏஜென்ட்டா அப்பாயிண்ட் ஆகிறதுக்கு எனக்கு வந்து பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கணும். அதை வந்து அந்த ரிஜிஸ்ட்ரார் அட்ஜுடிகேட் பண்ணி கொடுப்பாரு. இது வந்து ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு. இது வந்து கணவனுக்கு நான் சொல்லியிருக்கேன், கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். இது வந்து ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இப்ப தமிழ்நாடுக்குள்ளேயே இருக்கிறாங்க, அவங்களால வந்து கேஸுக்கு வந்து வர முடியல, அவங்களுக்கு வந்து உடம்பு இன்வேலிடா இருக்கலாம், முடியாதவங்களா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களால வர முடியாது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எந்த காரணத்தினால நான் வர முடியல அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டு, அவங்களும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராவது ஒருத்தவங்க அந்த யாராவது அவங்க இந்த வழக்கோட உண்மைத்தன்மைகள் தெரிஞ்சவங்கள பவர் ஏஜென்ட்டா அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்களும் கண்டிப்பா அதை வந்து ரெஜிஸ்ட்ரார் கிட்ட போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். இது வந்து இந்தியால இருக்கிறவங்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்களால வர முடியல, அவங்க வந்து ஒர்க் பிரஷர்ல இருக்காங்க, ஒவ்வொரு வாய்தாவுக்கும் வர முடியலன்னா அவங்க வந்து பவர் ஏஜென்ட் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒவ்வொரு வாய்தாவுக்கும் அவங்க வெர்ச்சுவல் மோட்ல வரணும். வீடியோ கான்பரன்சிங்ல கண்டிப்பா அவங்களுடைய பிரசன்ஸ், அவங்களுடைய அப்பியரன்ஸ் அவங்க வந்து கோர்ட்ல காமிக்கணும். இதுக்கு லோக்கல்ல இருந்துட்டு பண்ணணும்னா வீடியோ கான்பரன்சிங்ல வந்தா போதும், பவர் ஏஜென்ட் வைக்க வேண்டாம். சரி, பவர் ஏஜென்ட் வந்து எல்லா ஸ்டேஜுக்கும் பிரின்சிபலுக்காக, அதாவது கணவருக்காகவோ மனைவிக்காகவோ அப்பியர் ஆகலாம்னா எல்லா ஸ்டேஜஸ்லயும் அப்பியர் ஆக முடியாது. இப்ப மீடியேஷன் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துக்குள்ள நடந்த பிரச்சனைகள் வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் மட்டும்தான் தெரியும். சோ அந்த டைம்ல பவர் ஏஜென்ட்டால மீடியேஷனுக்கு போக முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது ஃபாரின்ல இருந்தாங்கன்னா அவங்க வந்து வீடியோ கான்பரன்சிங்ல கணவனும் மனைவியும் தாராளமா வந்து அப்பியர் ஆகலாம் மீடியேஷன் டைம்ல. அதே மாதிரி எவிடன்ஸ் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா பவர் ஏஜென்ட் வர முடியாது. எவிடன்ஸ் ஸ்டேஜ்ல
கண்டிப்பா வந்து அந்த பார்ட்டிஸ் கணவனோ மனைவியோ அவங்க வரணும். அதை தவிர மத்த எல்லா வாய்தாவுக்கும் பவர் ஏஜென்ட் தாராளமா வரலாம். அந்த மாதிரி பவர் ஏஜென்ட் வந்து பவர் பெட்டிஷன் தாக்கல் செய்யும் பொழுது அவர் 2 அபிடவிட் வந்து தாக்கல் செய்யணும். என்னன்னா, ஒண்ணு வந்து பிரின்சிபல் யார் வந்து பவர் கொடுக்கறாங்களோ அவங்க வந்து ஒரு அபிடவிட் கொடுக்கணும். நான் இன்னாரு, நான் அமெரிக்கால வசிக்கிறேன், இல்ல ஏதோ ஒரு இடத்துல நான் வசிக்கிறேன், என்னால ஒவ்வொரு வாயிலாக்கும் வர முடியாதுங்கிறதுனால நான் என்னுடைய அம்மாவோ அக்காவோ யார் பவர் ஏஜென்டா அப்பியர் ஆகுறாங்களோ அவங்க வந்து எனக்கான பவர் ஏஜென்டா நியமித்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அபிடவிட் வந்து கோர்ட்ல தாக்கல் செய்யணும். அதே மாதிரி இங்க இந்தியால இருந்து அவங்க பவர் ஏஜென்டா இருக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டவங்க வந்து நான் பவர் ஏஜென்டா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி ஒரு கன்சென்ட் அபிடவிட் கொடுக்கணும். இந்த 2 அபிடவிட்டையும் கண்டிப்பா நம்ம வந்து தாக்கல் செய்யணும் நீதிமன்றத்துல. இந்த மாதிரி பவர் ஏஜென்ட் த்ரூவா ஒரு பெட்டிஷன் கோர்ட்ல நம்ம வந்து தாக்கல் செய்யும்போது அந்த பவர் ஏஜென்ட் என்ன பண்ணணும்னா அந்த பெட்டிஷனையோ பிளைண்ட்டையோ ஒரு சாஃப்ட் காப்பியை கோர்ட்டோடைய ஆத்தரைஸ்டு இமெயில் ஐடிக்கு அவங்க அனுப்பணும். இந்த மாதிரி பவர் ஏஜென்ட் மூலமா ஒரு வழக்கு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது பவர் பெட்டிஷன் தாக்கல் பண்றாங்க இல்லையா பவர் ஏஜென்ட், அதோட ஒரு காப்பி வந்து ரெஸ்பாண்டன்ட் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா இந்த விஷயம் வந்து நீதிமன்றத்திற்கும் பெட்டிஷனருக்கும் தான். நீதிமன்றம் அலோவ் பண்ணுச்சுன்னா மட்டும்தான் அந்த பவர் ஏஜென்ட் வந்து அதுல அப்பியர் ஆக முடியும். இந்த வீடியோல நான் எதை பத்தி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னா பவர் ஏஜென்ட் அப்படிங்கறத எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும், அதோட சேர்ந்து எந்தெந்த அபிடவிட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி டீடைலா நான் சொல்லியிருக்கேன்.